ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே காமனாக கேட்குற இந்த கவுன்சிலிங் சம்மந்தமான டவுட்ஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எல்லாரும் கமெண்ட்டுக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலுமே காமனாக கேட்குறது எல்லாருமே எவ்வளோ மார்க்கு சீட் கிடைக்குன்னு கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து வாய்ஸ் கவுன்சிலிங்கில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குன்னா, உங்கள் ரேங்க்கு கேட்டகரியில் எத்தனை ரேங்கில் இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் எடுத்துட்டாங்களா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஆயுஷ்க்கு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. அதனால தான் யாருமே இதுக்கான கரெக்டான கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, திடீர்னு எல்லாருமே வந்துட்டால் கட் ஆஃப் அதிகமாகும், திடீர்னு வராமல் இருந்துட்டால் கம்மி மார்க்குங்களுக்குமே சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்லேருந்து ஒரு 10, அதாவது இப்போ 7.5னா டோட்டலாக 90 சீட்ஸ்னால், நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ரேங்கில் நீங்கள் ஒரு 10க்குள்ளே 20க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது வெயிட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு மேலே 30, 40னா கொஞ்சம் கஷ்டம் தான். 7.5ல் கிடைக்காதவங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜென்ரல் கோட்டாவில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜில் யாருக்கு கிடைக்குன்னா, டாப் ரேங்க்கில் உள்ளவங்க தான் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆயுஷில் ஸ்கோப் இல்லைன்ட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால, அதனால் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி கவர்மெண்ட் கிடச்சா போதுன்ட்டு போயிடுவாங்க. ப்ரைவேட்டில் ஆயுஷுக்கு எதுக்கு ப்ரைவேட்டில் எடுக்கணுங்கிறனால யாருமே அந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் டாப்பில் உள்ளவங்க கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துருவாங்க. அது கீழே உள்ளவங்க, கீழே மார்க் உள்ளவங்க தான் ப்ரைவேட் காலேஜில் எடுப்பாங்க. ஸோ மார்க் கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கம்மியான உள்ளவங்களுக்குமே சீட் கிடைக்கும். என்னுடைய ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த இயருக்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைனில் நடக்குது. போன இயர் வரைக்குமே 7.5க்கு 92.5க்கு எல்லாருக்குமே ஆஃப்லைனில் தான் கூப்பிட்டு வச்சு இவ்வளோ மார்க்குள்ளே வாங்க, இந்த டேட்டுக்கு இவ்வளோ மார்க்குள்ளே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்ளிகேஷனை ஆன்லைனில் போட்டனால எனக்கு மேபி 7.5க்கு ஆஃப்லைனாக இருக்கும். அது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எப்படி இருந்துச்சோ அதேமாரி தான் 7.5க்கு ஆஃப்லைனாக இருக்கும், 92.5க்கு ஆன்லைனாக இருக்கும். அப்போது என்ன இது வந்து இந்த இயர்லேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. போக போக தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ சொன்னாக்கப்புறம் தான் இது ஆன்லைனாக ஆஃப்லைனாங்கிறது கரெக்டான நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் வந்து சீட் கிடச்சிருச்சு. இப்போது நான் வந்து சீட் கிடைக்குதுன்னா நான் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு கீழே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. முடிஞ்சால் அவங்க பக்கத்தில் இருக்கால விசிட் பண்ணி கேளுங்க. ஏன்னா நம்ம ஒரு 5.5 இயர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னா அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து நேரில் பார்த்து போகிறது தப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்கிற உங்களுக்கு திருப்திக்காக நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். மற்றவங்க அது ரிவ்யூ வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் எப்படி வரப்போகிறோங்கிறத நிர்ணயிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளவுக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதுக்காக எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.